சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இங்கும் ஒரு விளக்கு எரிகிறது. இது அணையா விளக்கு. சுரங்கப்பாதைக்குள் செல்பவர்கள் இந்த பந்தத்தை கொளுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கும் விளக்கு. ஓஹோ. நாம் வந்த பாதையை அடைப்பதற்கு ஏதேனும் ஒரு பொருள் இருக்க வேண்டுமே. இதென்ன? இங்கும் ஒரு சக்கரம் இருக்கிறது. நாம் வந்த பாதையை அடைப்பதற்கான சக்கரம். விளக்கை கொடுங்கள். போகலாம். போகலாம். பார்த்திபன், சுரங்கப்பாதை இருக்கும் இடம் தெரிந்தவுடன் இப்பொழுதே பாண்டிய இளவரசரை இங்கிருந்து தப்பிக்க வைத்து விட்டோம் என்ற உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. இல்லை முத்துநகை, இது பாதை கிணறுதான். இந்த பாதை நேராக கடற்கரை பகுதிக்கு சென்று விடாது. நேராக வெட்டுப்பாறை இருக்கும் பகுதிக்கு தான் செல்லும். அந்த வெட்டுப்பாறை இருக்கும் பகுதியில் வேறொரு சுரங்கப்பாதை இருக்கின்றது. ஏற்கனவே நான் அதை கண்டுபிடித்து விட்டேன். அரண்மனை வரைபடமும் அதை நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. வெட்டுப்பாறை பகுதியில் இருக்கும் சுரங்கப்பாதை வழியாக சென்றால்தான் நாம் கடற்கரை பகுதியை அடைய முடியும். நாம் இங்கிருந்து வெட்டுப்பாறை இருக்கும் பகுதிக்கு சென்று பின்னர் அங்கிருந்து கடற்கரை பகுதிக்கு செல்வதற்கு பதிலாக இங்கிருந்து நேர் வழியாகவே வெட்டுப்பாறை இருக்கும் இடத்திற்கு சென்று அங்கிருந்து நாம் கடற்கரை பகுதிக்கு சென்று விடலாமே. இந்த சுரங்கப்பாதை அரண்மனைக்குள் இருக்கின்றது. நாம் யாரும் மிக எளிதாக வெட்டுப்பாறைக்கு போய்விட முடியாது. ஆனால் நேராக வெட்டுப்பாறைக்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் முதலில் அத்தனை கட்டுக்காவல்களையும் மீறி பாண்டிய இளவரசரை இங்கிருந்து அழைத்துக் கொண்டு அரண்மனையை விட்டு வெளியேற வேண்டும். அப்படியே நாம் வெளியேறினாலும் நேர்பாதையில் சென்று அந்த வெட்டுப்பாறையை அடைய 6 கல் தொலைவு நாம் பயணிக்க வேண்டும். இந்த சுரங்கப்பாதை குறுக்கு பாதை. இதன் வழியாக 1 கல் தொலைவுக்கு மேல் நாம் பயணித்தால் வெட்டுப்பாறை இருக்கும் இடத்தை நாம் அடைந்து விடலாம். ஓ, சுரங்கப்பாதை வழியாக அத்தனை குறைவான தூரம் பயணித்தாலே வெட்டுப்பாறை இருக்கும் பகுதிக்கு சென்று விட முடியுமா? ஆம். நேர் வழியில் வெட்டுப்பாறை பகுதியிலிருந்து கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் 20 கல் தொலைவு பயணிக்க வேண்டும். அதுவே சுரங்கப்பாதை வழியே சென்றால் 3 மைல்கள் தொலைவிலேயே கடற்கரை பகுதியை அடைந்து விடலாம். அடே அப்பா, மன்னர்கள் காரண காரியத்தோடும்
கவனத்தோடும் தான் எதையும் செய்வார்கள் என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. எதிரிகள் துரத்தி வந்தாலும் எளிதில் அவர்கள் எட்டிவிடாத வேகத்தில் சுரங்கப்பாதை வழியாக இவர்கள் தப்பித்து சென்று விடுவார்கள். என்ன கண்டுபிடித்து விட்டீர்களா? சொல்லுங்கள், நீங்கள் இருவரும் கண்டுபிடித்து விட்டீர்களா? இல்லை, நாங்கள் எதையும் கண்டுபிடிக்கவில்லை. போய், எனக்கு தெரியும், நீங்கள் இருவரும் கண்டுபிடித்து விட்டீர்கள். ஆனால் நீங்கள் கண்டுபிடித்ததை தயவு கூர்ந்து யாரிடம் சொல்லிவிடாதீர்கள். ஏனென்றால் என் மானம் போய்விடும். பிறகு நான் எங்கும் வெளியில் தலை காட்ட முடியாமல் போய்விடும். எனக்கு சிறு வயது முதல் இந்த வியாதி இருக்கிறது. தாங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? தூக்கத்தில் நடக்கும் வியாதி. ஏதேனும் ஒரு நாள் இதுபோல் தூக்கத்தில் நடந்து கொண்டு வெளியில் வந்து விடுவேன். இன்றும் அப்படித்தான் வந்து விட்டேன். நீங்கள் பார்த்து விட்டீர்கள், கண்டுபிடித்து விட்டீர்கள். தூக்கத்தில் நடந்து வந்தேனா, திடீரென்று பேச்சு சத்தம் கேட்டது. பார்த்தால் நீங்கள் நிற்கிறீர்கள். அதனால் தான் உங்களிடத்தில் கேட்டேன். எனக்கு தூக்கத்தில் நடக்கும் வியாதி இருப்பது நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் அல்லவா? ஆமாம், கண்டுபிடித்து விட்டோம். ஆமாம். நீங்கள் இருவரும் இந்த நேரத்தில் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சொல்லுங்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் உறங்குவதற்கு முன் நடப்பது வழக்கம். நான் உறங்கிக் கொண்டே நடப்பது வழக்கம். சரி, நான் புறப்படுகிறேன். சரி. நான் தூக்கத்தில் நடப்பது நமக்குள் ரகசியமாக இருக்கட்டும். வேற யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக அவளுக்கு தெரியக்கூடாது. அவளா? அது யார்? என்ன? இல்ல, நான் வருகிறேன். வாருணிக்கு தெரியவே கூடாது. ஏன்? திருமணத்திற்கு பிறகு கட்டிலில் இருந்து இறங்கி ஓடிவிடுவேன் என்று தவறாக நினைத்து விடக் கூடாது அல்லவா? அதற்கு தான் சொன்னேன். கவலைப்படாதீர்கள், நிச்சயம் சொல்ல மாட்டேன். நன்றி. இல்லை, பெரியவர் காலில் விழலாம் என்று வந்தேன். நடுவில் நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள், அவ்வளவுதான். நான் வருகிறேன். நீங்கள் சென்று உறங்குங்கள், நான் நடக்கிறேன். ஆகட்டும். நல்ல வேளை, அந்த கோமாளி நாம் சுரங்கப்பாதைக்குள் சென்றதை கவனிக்கவில்லை. இதற்கு மேல் எங்கிருப்பது ஆபத்து. வாருங்கள், போகலாம். வீரர்களே, மன்னர் எனக்கிட்ட ஆணைப்படி இப்பொழுதுதான் ஒவ்வொரு பகுதிக்கும் வீரர்களை அனுப்பி கொண்டிருக்கிறேன். எங்கெங்கு எவ்வளவு வீரர்களை அனுப்பியிருக்கிறேன், அதற்கான அவசியம் என்ன என்பதையெல்லாம் மன்னரிடம் விளக்கி அனுமதியை பெற்றுவிட்டேன். கோட்டை தளபதியாரே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? கேள், தாராளமாக கேள். ஒரு பணியில் இறங்குவதற்கு முன் அதை பற்றி சிறு சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. அதிலும் பாதுகாப்பு பணியில் இருப்பவனுக்கு சந்தேகம் வந்தால் அவனால் யாரையும் பாதுகாக்க முடியாது. என்ன உன் சந்தேகம்? கேள். நாம் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறோம்? அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. அதை மாமன்னர் உரிய நேரத்தில் அறிவிப்பார். இப்போது அவரது ஆணையை நிறைவேற்றுவது மட்டும்தான் நமது பணியாக இருக்க வேண்டும். எனக்கு வேறொரு கேள்வி இருக்கிறது. என்னது? இங்கிருந்து தேர்ந்தெடுத்த பல வீரர்களை பல பகுதிகளுக்கு அனுப்பி வைத்த தாங்கள் எங்கள் 10 பேரை மட்டும் எங்கும் அனுப்பாமல் இங்கேயே தங்க வைத்திருக்கிறீர்களே, அது ஏன்? இது பொருத்தமான கேள்வி. வீரர்களே, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் நினைப்பதை சொல்லுங்கள். நமது தேகத்தில் முக்கியமான அங்கம் எது? நமது சிந்தனைக்கு காரணமாக இருக்கும் மூளைதான். நாம் ஒன்றை காண வேண்டுமென்றால் அதை பற்றி எப்படி சிந்திக்க முடியும்? அதனால் கண்கள்தான் முக்கியமான அங்கம். சரங்களை தொடுப்பது கரங்கள்தான். அதனால் அவை முக்கியமான அங்கம் என்று சொல்லலாம். நான் சொல்கிறேன், நம் இதயம்தான் தேகத்தின் மிக முக்கியமான அங்கம்.
அது செயல்படாமல் போனால் மூளை சிந்திக்காது, கண்கள் பார்க்காது, கரங்கள் செயல்படாது. சரியாக சொன்னாய். இப்பொழுது நான் அனுப்பியிருக்கும் வீரர்கள் எல்லாம் கண்களாக, கரங்களாக, ஏன் மூளையாக கூட இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் இதயமாக இருக்க போகிறவர்கள் சோழ நாட்டின் இதயமாக இருக்கும் இந்த பூம்புகாரை காத்து நிற்கப் போகிறவர்கள் நீங்கள்தான். அதனால் தான் உங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து இங்கு நிறுத்தி வைத்திருக்கிறேன். எங்கள் மீது நீங்கள் கொண்ட நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம். நீங்கள் தரும் பணி எதுவானாலும் எந்த கேள்வியுமின்றி ஏற்று அதை செயல்படுத்துவோம். வீரர்களே, நமது நாடு சோழ நாடு. பொன்னி நதி பொங்கி வந்து அன்னையென காக்கும் உன்னதமான நாடு. சிபி சக்கரவர்த்தி, மனுநீதி சோழன், முப்புறங்களையும் தகர்த்த தொடித்தோட் செம்பியன், காவிரி தந்த காந்தன் ஆகியோர்களால் பரிபாலிக்கப்பட்டது. உருவ பக்ரேர், இளஞ்சேட் சென்னியால் பறந்து விரிந்த சாம்ராஜ்யமாக மலர்ந்தது. வரலாறு வியந்து பாராட்டும் கரிகால் வளவரால் ஆட்சி செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட நமது நாட்டை காக்க நான் சொல்லும் உறுதிமொழியை சொல்லுங்கள். சோழ நாடே எனது உயிர் மூச்சு. அதன் மேன்மைக்காக நாங்கள் என்றென்றும் பாடுபடுவோம். சோழ நாட்டிற்காக எங்கள் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டோம். சோழ நாட்டை என்றென்றும் காப்போம். இது உறுதி. வீரர்களே, இப்போது செய்த உறுதிமொழியை ஒருபோதும் மறக்காதீர்கள். தாய் நாட்டிற்காக தன்னையே தருபவன் பொன்னாலான முத்துக்களால் வரலாற்றில் பொறிக்கப்படுவான். நம் பூம்புகாரில் உள்ள நாலங்காடி பூதத்தின் பெருமையை அறிவீர்களா? அதன் முன் நின்று இதுபோல் சபதம் செய்தவர்கள் அதில் வெற்றியடைந்த பின் தங்கள் வாளை அதன் முன் வைத்து வழிபாடு செய்வார்கள். அதில் தவறு நேர்ந்தால் தங்கள் சிரத்தை தாங்களே கொய்து அதன் முன் வைத்து தம் உயிரை தியாகம் செய்வார்கள். நீங்கள் உங்கள் பணியில் வெற்றியடைந்து வாளுக்கு பூஜை செய்ய போகிறீர்களா அல்லது தலையை கொய்து தரப்போகிறீர்களா? நல்லது, செல்லுங்கள். பூம்புகாரின் மையப்பகுதியில் நில்லுங்கள். நான் விரைவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். கோட்டை தளபதியாரே, மாமன்னரின் சகோதரியான மங்கம்மா தேவியாருக்கு கோட்டை தளபதியின் பணிவான வணக்கங்கள். இந்த வணக்கத்தை நான் அழைத்த போதே வந்து எனது மாளிகையில் எனக்கு தெரிவித்திருந்தால் நான் மகிழ்ந்திருப்பேன். நானாக தேடி வந்த பிறகு சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது? மன்னரை தவிர வேறு யாரையும் நான் தேடிச் சென்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று மாதிரியிடம் உறுதியாக சொல்லி அனுப்பிவிட்டேனே. அதை பற்றி கேட்பதற்காகத்தான் வந்தேன். எனது பணிகளை ஏற்று செயல்பட்டதெல்லாம் தங்களுக்கு மறந்துவிட்டதா? எப்படி மறக்க முடியும்? உங்களுக்காக செயல்பட்டதால் பல மாதங்கள் சிறையில் அடைப்பட்டு கிடந்ததை எப்படி மறக்க முடியும்? என்னை மீட்பதற்காக தாங்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை என்பதை நான் எப்படி மறக்க முடியும்? அப்படிப்பட்ட முயற்சிகளில் நான் ஈடுபட்டிருந்தால் நானும் உனது செயல்களுக்கு பின்னால் நின்றேன் என்ற உண்மை வெளிப்பட்டிருக்காதா? என் பெயர் வெளியில் வரக்கூடாது என்று எச்சரிக்கையாக இருந்து தன் செயலாகவே எல்லாவற்றையும் காண்பித்துக் கொண்டு நீ சிறைவாசத்தை ஏற்றுக்கொண்டாயே, அதற்கெல்லாம் பொருள் இல்லாமல் போய்விடாதா? எனக்கு ஏன் அந்த நிலை ஏற்பட்டது? தங்களால் தானே. ஒவ்வொரு காரியத்தையும் தங்கள் ஆணைப்படி செய்து அதன் பலன் முழுவதையும் உங்களுக்கு தந்துவிட்டு அதனால் ஏற்பட்ட பாதிப்பை மட்டும் நான் ஏற்று சிறை செல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? அத்தனையும் தங்களால் தானே. அன்று நீ என் பொருட்டு செய்ததற்கெல்லாம் எந்த பலனும் இல்லாதது போல் பேசுகிறாயே. ஒவ்வொரு செயலுக்காகவும் கை நிறைய பொற்காசுகளை நான் உனக்கு அள்ளி தரவில்லையா? அன்று நீங்கள் எனக்கு தந்தது பொற்காசுகள் அல்ல, பாவம். ஏழை விவசாயிகளை பயமுறுத்தி வரி என்ற பெயரால் அவர்களின் உதிரத்தை நான் பொற்காசுகளாக பெற்று உங்களிடம் தந்தேன். சோழ நாட்டிற்கும் மக்களுக்கும் செய்த துரோகத்திற்கு கடுமையான தண்டனையை நான் அனுபவித்து விட்டேன். அன்று நான் செய்தது கூட பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்டு அல்ல, உங்களுக்கு பயந்துதான். புலிவாலை பிடித்தவன் அதை விட்டுவிட்டால் அதனாலேயே அடித்து கொல்லப்படுவான் என்பது போல் உங்கள் பிடியில் சிக்கிக்கொண்ட நான் உங்களுக்கு மாறாக ஏதேனும் செய்தால் என்னோடு சேர்ந்து
என் குடும்பத்திற்கும் ஏதாவது நேர்ந்து விடுமே என்ற அச்சத்தால் நீங்கள் சொல்வதையெல்லாம் செய்து கொண்டிருந்தேன். சோழ நாட்டின் கோட்டை தளபதி என்ற கௌரவத்தை பெற்ற நான் அதை சீர்குலைக்கும்படி நடந்து எனது தாய் நாட்டிற்கு துரோகம் செய்தேன். அதை ஏன் துரோகம் என்கிறாய்? சாகச செயல் என்று சொல். மாமன்னரின் பெயரால் மக்களை ஏமாற்றியது சாகச செயலா? சோழ நாட்டிற்கு அவமானம் நேரும்படி பல செயல்களை செய்தது பெருமைக்குரியதா? இல்லை, அது இழிவான செயல், மாமன்னருக்கு களங்கத்தை ஏற்படுத்திய செயல். அப்படி இருந்தும் அவர் அதை பற்றி பெரிதாக நினைக்காமல் என்னை விடுவித்து மீண்டும் எனக்கு அதே பதவியை தந்து உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறாரே. அப்படிப்பட்ட தியாக சீலருக்கு, கருணையே உருவான சோழ மன்னருக்கு இந்த பிறப்பில் மட்டுமல்ல, இனி எத்தனை பிறவிகள் ஏற்பட்டாலும் அத்தனை பிறப்பிலும் என் உயிரை அவருக்காக கொடுப்பேன். இனி ஒருபோதும் அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அப்படி ஏதாவது செய்ய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்போது நீங்கள் இங்கு வந்திருந்தால் அதை மறந்து விடுங்கள். உங்கள் கையில் சுழலும் கயிற்றுக்கு பம்பரமாக இனி நான் சுழல மாட்டேன். நான் என் தவறுகளை உணர்ந்து அதற்கு பிராய்ச்சித்தம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் சோழ நாட்டின் ஒரு சாதாரண குடிமகன்தான். நானே மாறிவிட்டேன் எனும்போது சோழ நாட்டையே அரசாலும் மாமன்னரின் தங்கை எனும் உரிமை பெற்ற தாங்களும் மாற வேண்டாமா? இப்பொழுதே உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். போதும், நிறுத்து. எனக்கே புத்தி சொல்லும் அளவிற்கு நீ பெரியவனாகிவிட்டாயா? நான் வெறும் பொருளுக்காக இதையெல்லாம் செய்யவில்லை. எனது கணவருக்கும், அவர் வேண்டாம் என்றால் என் மகனுக்கும் தனி உரிமை பெற்ற அரசாட்சியை மீண்டும் உருவாக்க வேண்டும். சோழ நாட்டிற்கு எதிராக வேளிர் சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். அதிலிருந்து நான் ஒருபோதும் மாற மாட்டேன். நான் ஒரு போராளி. யாராலும் என்னை மாற்ற முடியாது. என் கணவர் சொல்லியே மாறாத நான் என்னிடம் பணிபுரிந்த நீ சொல்லியே மாறப்போகிறேன்? நீண்ட உறக்கத்தில் ஆழ்ந்து கனவு கண்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதிலிருந்து விழிப்பு வரும் வரை உண்மை நிலை புரியாது. நீங்களும் அந்த நிலையில்தான் இருக்கிறீர்கள். அதன் விளைவுகளை நீங்களே அனுபவித்துக் கொள்ளுங்கள். எனக்கு நிறைய பணி இருக்கிறது, நான் வருகிறேன். நான் என்ன உன்னிடம் பழைய கதைகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பதற்காக வந்தேன் என்று நினைத்தாயா? நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம். ஆனால் நீ இதற்கு முன்னால் நீண்ட காலம் என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்த உனது விசுவாசம் சிறிதாவது உனக்கு இருந்தால் நான் கேட்பதற்கு விடை சொல். என்ன? ஏதோ போர்க்கால நடவடிக்கை போல் வீரர்களை எல்லாம் சூளுரைக்க செய்து ஆங்காங்கே அனுப்பி கொண்டிருக்கிறாயே, அது எதற்காக? மன்னரின் ஆணை. அது எனக்கும் தெரியும். மன்னர் எதற்காக இதையெல்லாம் செய்ய சொன்னார்? அதை பற்றி நீங்கள் மன்னரிடம் தான் கேட்க வேண்டும். சரி, அது போகட்டும். பார்த்திபன் பொறுப்பிற்கு உன்னை நியமித்திருக்கிறார் என்றால் பார்த்திபன் எங்கே? அவன் சென்ற நாளிலிருந்துதான் முத்து நகையும் காணவில்லை. அவள் என்ன ஆனாள்? ஏன் அமைதியாகிவிட்டாய்? அதை பற்றி எனக்கு எந்த விவரமும் தெரியாது. போய், அது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும்? இப்போது நடக்கும் பணிகளுக்கும் அவர்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. உண்மையை சொல். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? உண்மையாகவே எனக்கு தெரியாது. அப்படியே தெரிந்தாலும் அதை நான் உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கேட்கும் எந்த கேள்விக்கும் நான் விடை சொல்ல மாட்டேன். இனி இதுபோல் வந்து தேவையில்லாத கேள்விகளை கேட்டு என் நேரத்தை வீணடிக்காதீர்கள். நான் வருகிறேன். இல்லை, போகிறேன். இங்கிருந்து மட்டுமல்ல, உங்களிடமிருந்தே நிரந்தரமாக விலகி போகிறேன்.